சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பிலேயே அடுத்தடுத்த படங்கள பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடித்து முடித்துள்ள கூலி திரைப்படமும் சன் பிக்சர்ஸ் தான் புரொடியூஸ் பண்றாங்க. இதற்கு முன்னாடி வெளியான வேட்டையன் படத்த தவிர, அதற்கு முன்னாடி வெளியான ஜெயிலர் திரைப்படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரித்திருந்தாங்க. ஜெயிலர் திரைப்படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கார்கள பரிசாக அளித்திருந்தாரு இந்த படத்துடைய தயாரிப்பாளரான கலாநிதி மாறன். ஆகையால தொடர்ச்சியாகவே சன் பிக்சர்ஸிற்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே ஒரு நல்ல நட்பு இருந்துட்டு இருக்கு. அதன்படியே தான் இவர் அடுத்தடுத்த படங்களை சன் பிக்சர்ஸிற்கே கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் களமிறங்க இருக்காங்களாம். அதாவது இவங்க மீண்டுமே படங்களை தயாரிக்கும் பணியில இறங்க இருக்காங்களாம். தற்போது இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில படத்தின் ரிலீஸ் உரிமையை வாங்கி அந்தந்த ஏரியாக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. சோ ஒரு விநியோகஸ்தராக செயல்படுறாங்க. மீண்டுமே தயாரிப்புல களமிறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ அப்படி முடிவு பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையுமே அணுகி இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருமே எந்த ஒரு வாக்குமே கொடுக்காமல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லி அனுப்பி வைத்திருக்காராம். சோ இவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படத்தையுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.